வணக்கம். இது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த தேசிய அருங்காட்சியகம் மீண்டும் இன்று திறக்கப்பட்டுள்ளது. வட்டவள பகுதியில் கைவிடப்பட்டிருந்த சிசு ஒன்றை இன்று காலை போலீசார் மீட்டுள்ளனர். வடகொரியா தாக்குதல் நடத்துமாயின் எவ்வித தாமதமுமின்றி பதிலடி வழங்கப்படும் என தென்கொரியா எச்சரித்துள்ளது. இனி உள்நாட்டுச் செய்திகள். படிக்கட்டு உடைந்து வீழ்ந்தமையால் சில தினங்களுக்கு முன்னர் மூடப்பட்டிருந்த தேசிய அருங்காட்சியகம் மக்கள் பார்வைக்காக இன்று மீள திறக்கப்பட்டது. தேசிய அருங்காட்சியகம் கடந்த 29ஆம் தேதி முதல் மூடப்பட்டிருந்தது. மீண்டும் இன்று திறக்கப்பட்ட போது அருங்காட்சியகத்தை பார்வையிடுவதற்கு அதிகமான மாணவர்கள் வருகை தந்திருந்தனர். எனினும் அருங்காட்சியகத்தில் அனர்த்தம் ஏற்பட்ட பகுதி தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என தேசிய மரபுரிமைகள் அமைச்சர் கலாநிதி ஜஹத் பாலசூரிய குறிப்பிட்டார். இதேவேளை கரியான் அரிப்பு காரணமாகவே தேசிய அருங்காட்சியகத்தின் படிக்கட்டு உக்கி போயிருந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான ஆய்வினை மேற்கொண்ட விசேட கட்டட பொறியியலாளர்களால் இந்த தகவல் கண்டறியப்பட்டதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். கடந்த மாதம் 28ஆம் தேதி பிற்பகல் அருங்காட்சியகத்தின் படிக்கட்டு உடைந்து வீழ்ந்ததால் பாடசாலை மாணவர்கள் உட்பட 36 பேர் காயமடைந்தனர். வட்டவள பகுதியில் வீதியில் கைவிடப்பட்டிருந்த நிலையில் சிசு ஒன்றை இன்று காலை போலீசார் மீட்டுள்ளனர். ஒருநாள் நிரம்பிய சிசு ஒன்றை இன்று காலை 7 மணியளவில் வீதியோர வடிகான் குழாயிலிருந்து போலீசார் மீட்டெடுத்துள்ளனர். இன்று காலை அந்த பகுதியால் சென்ற பாடசாலை மாணவர்கள் சிலர் சிசுவின் அழுகுரலை கேட்டு பொதுமக்களுக்கு அறிவித்ததாகவும் பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியதாகவும் எமது செய்தியாளர் கூறினார். சிசு தற்போது வட்டவளை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சிசுவின் தாயாரை கண்டுபிடிப்பதற்கான விசாரணைகளை வட்டவள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அரசாங்கம் இந்தியாவுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவிக்கின்றார். ஹரிஸ்பத்துவ ரிட்டிகஹபெல பிரதேச நலன்புரி சங்கங்களுக்கு பொருள் உதவிகள் வழங்கும் முகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் இந்த கருத்தினை கூறினார். 1980களில் வடமராட்சி யுத்தத்தின் போது டென்சில் கொபேகடுவினால் 24 மணித்தியாலங்களில் அந்த பகுதியை கைப்பற்றக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தபோது இந்தியா யுத்தத்தை நிறுத்துமாறு கோரியது. அதனால் எம்மால் முன்னோக்கி செல்ல முடியாமல் போனது. அதன் காரணமாக இந்த யுத்தம் தொடர்ந்தது. 2009ஆம் ஆண்டில் எமது இராணுவம் முன்னோக்கி சென்ற போது இந்தியா யுத்தத்தை நிறுத்துமாறு கோரவில்லை. பிரபாகரனை முடித்துவிட்டு யுத்தத்தை நிறுத்துமாறு கூறியது. இந்தியா அவ்வாறு கூறியதற்கு காரணம் அரசாங்கம் ஒரு சில வாக்குறுதிகளை வழங்கியிருந்தது. யுத்தம் நிறைவடைந்த பின்னர் வடமாகாண சபை தேர்தலை நடத்தி அந்த பிரதேசத்தில் பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் என்று அரசாங்கம் கூறியது. நாம் இந்த வாக்குறுதிகளை வழங்கவில்லை. எனினும் அரசாங்கம் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. அரசாங்கமே இந்த நிலைமை உருவாக்கியது. இந்தியாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருப்பதும் அரசாங்கமே. நாட்டில் உள்ள போலி வைத்தியர்களை அடையாளம் காண்பதற்கான விசாரணைகளை இன்றிலிருந்து ஆரம்பிப்பதற்கு அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. போலி வைத்தியர்கள் தொடர்பான தகவல்களை திரட்டுவதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கமாகும் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தலைவரும் வைத்திய நிபுணருமான அனுருத்த பாதனிய குறிப்பிட்டார். சுமார் 40,000க்கும் அதிகமான போலி வைத்தியர்கள் நாடு முழுவதும் சேவையாற்றுகின்றமை குறித்து தெரிய வந்துள்ளதாக அவர் கூறினார். போலி வைத்தியர்கள் காரணமாக நோயாளர்களின் உயிர்கள் கடும் அவதானத்துக்குள்ளாகி இருப்பதாக விசேட வைத்திய நிபுணர் அனுருத்த பாதனிய தெரிவித்தார். எதிர்காலத்தில் போலீசாரின் ஒத்துழைப்புடன் போலி வைத்தியர்கள் தொடர்பான தகவல்களை திரட்டுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. சிறுவன் ஒருவனை தாக்கியதாக சந்தேகத்தின் பேரில் கைதான சிலாபம் பகுதியைச் சேர்ந்த பிக்குகள் இருவரும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சிலாபம் கொஸ்வத்த பகுதியில் உள்ள விகாரையொன்றைச் சேர்ந்த 2 பிக்குகள் சிறுவனை தாக்கியமை தொடர்பில் நேற்று மாலை கைது செய்யப்பட்டனர்.
2 பிக்குகள் தன்னை தாக்குவதாக பிள்ளையொன்று அழுது கொண்டே தனது வீட்டுக்கு ஓடி வந்ததாக அருகிலுள்ள வீடொன்றின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து அந்த வீட்டின் உரிமையாளர் சிறுவனை கொஸ்வத்த போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளதுடன் அந்த சிறுவன் தற்போது மாரவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தாக்கப்பட்ட சிறுவனின் தாய் வெளிநாடு சென்றுள்ள நிலையில் அனுராதபுரம் பகுதியைச் சேர்ந்த அந்த சிறுவனின் தந்தை அவனை விகாரையில் ஒப்படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இலங்கைக்கு எதிராக மாணவர்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தடுக்கும் நோக்கில் தமிழகத்தில் மூடப்பட்டிருந்த கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை மீள திறக்கும் நடவடிக்கைகளை தொடர்ந்தும் பிற்போட நேரிட்டுள்ளது. கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை மீள திறக்கின்றமை தீர்வு காண முடியாத ஒரு பிரச்சினையாக மாறியுள்ளது என இந்திய கல்வி திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறிப்பிட்ட கல்வி பீடங்களை மீள திறத்தல் தொடர்பில் தீர்மானம் ஒன்றை எட்டுவதற்காக நடைபெற்ற கூட்டம் தீர்வு எட்டப்படாத நிலையில் நிறைவடைந்துள்ளது. எனினும் கல்வி நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளமையினால் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை உடனடியாக திறப்பதற்கான தேவை எழுந்துள்ளதாக இந்திய கல்வி திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட இன்னும் சில பல்கலைக்கழகங்களின் கல்வி நடவடிக்கைகள் மாத்திரம் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளன. கதிர்காமம் டிப்போ ஊழியர்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சேவையிலிருந்து நீக்கப்பட்ட ஊழியர்கள் சிலரை மீள இணைத்துக் கொள்ளுமாறு வலியுறுத்தி இந்த வேலை நிறுத்தம் முன்னெடுக்கப்படுகின்றது. கொடுப்பனவுகளை உரிய முறையில் வழங்குமாறு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 6 ஊழியர்களை பணி நீக்கம் செய்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த வேலை நிறுத்தம் முன்னெடுக்கப்பட்டது. இதன் காரணமாக கதிர்காமத்திலிருந்து சேவையை ஆரம்பிக்கும் கதிர்காமம் டிப்போ பஸ்கள் சேவையில் ஈடுபடவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக நாம் கதிர்காமம் டிப்போ முகாமையாளரை தொடர்பு கொள்வதற்கு முயற்சித்த போதும் அது பயனளிக்கவில்லை. முன்னாள் பிரதமர் நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்னிலையில் மீண்டும் இன்று ஆஜராகியிருந்தார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன் ஆஜராவதற்காக முன்னாள் பிரதமர் நீதியரசர் இன்று காலை அங்கு சமூகம் அளித்தார். தமக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஏப்ரல் 1ஆம் திகதிக்கு முன்னர் எழுத்து மூலம் விடயங்களை சமர்ப்பிப்பதாக அவர் கடந்த 18ஆம் திகதி ஆணைக்குழுவுக்கு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியை பார்வையிட சென்ற 15 பேர் நேற்றிரவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். போட்டி நடைபெற்ற சந்தர்ப்பத்தில் இவர்கள் ஒழுக்கமற்ற முறையில் நடந்து கொண்டதன் காரணமாக கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். கைதானவர்கள் போலீஸ் பிணையில் நேற்றிரவு விடுவிக்கப்பட்டதுடன் எதிர்வரும் 22ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான 20-20 கிரிக்கெட் போட்டி பள்ளிக்கலையில் நேற்று நடைபெற்றது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த மணித்தள செய்திகளை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.